மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தவேக தொண்டர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தவேக தொண்டர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு? தாவேக தொண்டர்களுடைய இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? கூடுதல் விவரங்கள். அருணேஷ், தேர்தலில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தாமதப்படுத்தும் தமிழக பொறுப்பு ஆளுநர் அவர்களை கண்டித்து நேற்று பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக கூட்டணியில சேர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியில் இருந்த கட்சிகள் அனைத்துமே கண்டனங்களை தெரிவித்த நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில இருக்கக்கூடிய பகுதியில அந்த ராமநத்தம் பகுதியில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தற்போது சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இவர்கள் சாலை மறியல்ல ஈடுபடக்கூடிய அந்த பகுதி என்பது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை, அந்த சர்வீஸ் சாலை என்பதனால கடுமையான போக்குவரத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல திட்டக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காரு. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளினுடைய ஆதரவோடு பெரும்பான்மையான கட்சிகள் தற்போது உள்ள நிலையில ஆளுநர் அவர்கள் தாமதப்படுத்தாமல் உடனடியாக விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை வலியுறுத்தி தான் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சாலை மறியல் விலக்கிக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.